அடிகரி ரகுராமநந்தனா, அண்ணா இதனால் வரையிலே நீ வருவாய் என்று 14 ஆண்டு காலமாக இந்த அயோத்திமா சிம்மாசனத்திலே உங்களுடைய பாதரட்சிகையை வைத்து நீங்களே எங்களுக்கு தாய் தந்தை கடவுள் என்று இதனால் வரையிலே 6 கால பூஜையும் பூஜை செய்து வந்தோமே அண்ணா தர்மநந்தனா, அண்ணா ரகுராமநந்தனா. ஆனால் இதனால் வரையிலே நீங்கள் வரவில்லை. இனியும் இந்த நந்தி கிராமத்தில் நான் உயிர் வைத்திருப்பது நியாயம் கிடையாது. நான் உங்களிடத்தில் இட்ட சபதம் படி சத்துருகளா சத்துருகளா இனிமேல் நான் உயிர் வாழ போவது கிடையாது. அதனால் 14 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இதோ அனலை கூட்டு அக்னி பிரவேசம் செய்ய போகிறேன். ஒரு கோடி வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். ஏன் அகில் பிரவத்தில் இருந்து தடுத்து நிறுத்துங்க. அவசரம் வர வேண்டாம். உன் அண்ணன் ராமச்சந்திரமூர்த்தி அது ராவண சமாஜத்தை முடிச்சு விட்டு வந்து கொண்டிருக்கிறார். தம்பியை பரிசு தெரிவித்தார். அதனால வந்து அப்படி வருகிறாரா? அதோ எதிர் சென்று வரவேற்க வேண்டும்.
ராவண சம்ஹாரம் முடித்து விட்டதால் ராவணனை கொன்றதால் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது. அது சரி. அதனால ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயனை நினைத்தால் வந்து விடுவார். ஆஞ்சநேயா, இப்ப ஐயாவுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விட்டது. அப்போ சாமுந்தர் சொல்றார், ஆஞ்சநேயனை வடகாசிக்கு அனுப்பி அங்க காசி தீர்த்தமும் காசி லிங்கமும் கொண்டு வந்து பூஜை செய்தால் அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிவிடும். அதனால வடகாசிக்கு சென்று காசி தீர்த்தமும் காசி லிங்கத்தை கொண்டு திண்டியங்க ஆனால் ஆஞ்சநேயர் சென்ற இதுவரை காணவில்லை. நேரமாவதால் நாம் இங்கே வந்து இந்த மணலை கூட்டி இங்கு ஒரு அதிகமா இருக்கிறதா பிரம்மகத்தி தோஷம். ராவணாதிகள் எல்லாம் வருவது போலும் நீ கொல்வதை போலும் ஏற்படுகிறது. சீக்கிரமா நாம் சென்று இதோ நான் இந்த மணலை எல்லாம் ஒன்றாக சேர்த்து லிங்கமாக அமர்த்தி விட்டேன். இதுக்கு பூஜை புரிய வேண்டும். பூஜை புரிந்தாரே ஸ்ரீ ரகுராமர், பூஜை புரிந்தாரே பூஜை புரிந்தாரே ஸ்ரீ ரகுராமர், பூஜை புரிந்தாரே பூஜை புரிந்தாரே புழுகாடி விசர்பாதம்மா, பூஜை புரிந்தாரே புழுகாடி விசர்பாதம்மா, பிரம்மகத்தி தோஷம் சிவலிங்கம் தான் வைக்கிறார். ஓம் மரகர மகாதேவா, ஆதியே அரணே போற்றி, அம்பிகை பாகா போற்றி, கங்கையை சடையில் வைத்தா கௌரி மனோகரா போற்றி, சீதா பிராமன் தானும் முன் செவடி போற்றி போற்றி, பிரம்ம கத்தி தோஷம் நீங்க சிவ சிவா போற்றி போ. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய. வந்து காசி தீர்த்தமும் காசி லிங்கத்தை வந்து விட்டோம். அயோத்திபுரி சென்று ராமச்சந்திரமூர்த்தி வருகிறோம். ரகுராமச்சந்திர வார்த்தையை கேட்டு வடகாசிக்கு சென்று காசி தீர்த்தமும் காசி லிங்கத்தை கொடுத்து வந்தோம். ஆனால் நான் வருவதற்குள்ளாக ஒரு லிங்கத்தை உற்பத்தி செய்து எப்படி ஒரு பூஜை செய்யலாம்? அப்படி நான் பட்ட கஷ்டம் வீடாகி நான் செய்ததுக்கு பலன் கிடையாதா? நீங்க கடவுளா? ஆஞ்சநேயா, உன் தந்தைக்கு பிரம்மகத்தி தோஷம் அதிகமா பிடித்து விட்டது. ராவணாதிகள் வருவது போலும் இவரு கோதண்டம் எடுத்து பானம் எய்வது போல அவனுக்கு கொள்வதை போலும் அதிகமா தென்பட்டு விட்டது. நீ வருவதற்கு காலதாமதமானதால் என்னதான் மணலை கூட்ட சொன்னால் லிங்கமாக செய்ய சொன்னார். நான் தான் செய்தேன். நீ கொண்டு வந்தாய காசி லிங்கம், அதுக்கு பலன் கிடையாதா? காசு அதுவும் வீண் போகாது. இப்போ நீ கொண்டு வந்த லிங்கத்திற்கு காசி லிங்கம் என்றும் இவர் வைத்தாரே, இதற்கு பேர் ராமலிங்கம் என்றும். இந்த லிங்கத்தை தரிசித்தால் அது என்ன பலன்? அந்த பலனை சொன்னா காசி தீர்த்து கோவப்படாது. ஆஞ்சநேயா, ராமாயணத்தை முடித்த பெருமான் அல்லவா, இந்த லிங்கத்தை தரிசித்தால் என்ன பலன் அது சொல்லணுமா? ராமலிங்கத்தை தரிசித்த ராமலிங்கத்தை தரிசித்த
உள்ளோர் பாவம் எல்லா பாவமும் அடுத்த வருணமைக்கு ஆசைப்பட்ட வருமா எல்லா பாவங்கள் அடக்கின்ற எல்லா கற்பூம் மங்களை கலந்த எல்லா பாவமும் விடத்தில் எல்லா பாவமும் ஆஞ்சநேயா எந்த பாவம் செய்திருந்தாலும் சரி ராமேஸ்வரம் வந்து 22 தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தில் மூழ்கி இந்த ராமபுரான் வைத்த லிங்கத்தையும் நீ கொண்டு வந்தாய காசிலிங்கம் அந்த காசிலிங்கத்தையும் தரிசித்தால் எல்லா பாவங்களும் தீர்ந்து விடுமா? அப்படியாகட்டும். நீ கொண்டு வந்த லிங்கமும் வீண் போகாது, அவர் வைத்த லிங்கமும் வீண் போகாது. அதனாலதான் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று பாத தரிசனம் பூஜை செய்து பாத தரிசனம் வாங்கிட்டு மீண்டும் ராமேஸ்வரம் போய் அங்க பூஜை செய்து குளித்து விட்டு நேரம் அயோத்தி 22 லிங்கத்தை தரிசனத்தை பார்த்துட்டு அவர் அங்க போய் அந்த ராமேஸ்வரம் ஆரம்பிச்சார். இப்ப நம்ம பகுதியில கும்பாபிஷேகம் நடத்தணும்னா காசிக்கு போய் தீர்த்தம் கொண்டுட்டு வரோம். அதை வச்சுதான் மேல கோபுர தீர்த்தம் தெளிக்கிறது. ஆனா அவரு இந்த பகுதியில வந்து இலங்கையை அந்த சேராசனம் எடுத்து விட்டு அந்த ராமேஸ்வரத்தில் தான் ராமபிரான் மண்ணால லிங்கத்தை செய்து என்ன அனுமந்த பாலனை காட்சிக்கு அனுப்பிவிட்டோம். வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதனால அதிகமா இருப்பதனால் மண்ணால லிங்கம் செய்து அந்த பூஜை செய்தார். பூஜை செய்த பிறகுதான் ராமபிரானுக்கு அந்த பெருமகத்தி தோஷம் நீங்கி விட்டது. அதனாலதான் நரேந்திர மோடி அங்க போய் அந்த 22 தீர்த்தத்தையும் முழுகி அந்த பாத தரிசனத்தை பெற்று அதன் பிறகு அயோத்தி சென்று அந்த ராமபிரானுக்கு அந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகத்தை முடித்திருக்கின்றார். நேற்றைய தினத்தில் அது சரி. அதே போல கோபப்பட வேண்டாம். இது வரைக்குமே மண்ணால செய்யப்பட்டது அந்த லிங்கம் அவ்வளவு அலைய அந்த லிங்கம் இருக்கிற இடத்துல மட்டும் அலை வராது. ராமேஸ்வரத்துல ஒரு இடுப்பளவு தான் தண்ணி தனுசுகோடி என்று பெயர். மண்ணால லிங்கம் செய்து பூஜை செய்தார் ராமபிரான். அதனாலதான் அவ்வளவு சக்தி. ஏற்கனவே காலத்தில் சிவபெருமானிடம் பார்வதா தேவி சாபத்தை பெற்று காஞ்சியிலே காமாட்சியா இருந்து திருவண்ணாமலையில தான் மண்ணால லிங்கம் செய்து பூஜை செய்து சரி இடபாகம் பெற்ற இடம் திருவண்ணாமலை. அது போலதான் ராமபிரானும் மண்ணால லிங்க செய்து அந்த பூஜை செய்து பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடம். அதனாலதான் நரேந்திர மோடி அங்கு சென்று 22 தீர்த்தத்தை தலைமொழிகி பாத தரிசனம் பெற்று அதன் பிறகு அயோத்தி சென்று அங்கே கும்பாபிஷேகத்தை குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்கின்றார். அதனாலதான் இந்த கொட்டையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த ராமபிரானுக்கு ஆலயம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தை வைத்து அந்த ராமாபிஷேகனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் சூட்டினார்களோ அது போல இன்று சூட்ட வேண்டும் என்று இன்று ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ராதாகிருஷ்ணன் நாடகசபா மன்றத்தை கொண்டு வந்து ஓரிரவு நாடகம் வைத்திருக்கின்றார்கள். அதனால் இந்த விழா ஏற்பாடு இப்போ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. சீக்கிரமாக சென்று எங்கள் பாதத்தை பணிதபடியா அம்மா அதனால காவலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க இடத்துல சொல்லி அயோத்தி முழுவதும் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் அனைத்து மக்களும் வந்து விடுவீர்கள். சொன்னதாகவும்
அயோத்திமா நகரம் முழுவதும் நீங்கள் பணம் சாட்ட வேண்டும். அயோத்திமாபுரியிலே இன்று பட்டாபிஷேகம் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று தந்தோரா முழுக வேண்டும். முரசு கொள்ளுங்கள். பட்டாபிஷேகம் தொடங்க வைத்தது. நம்முடைய சூரியகுல பரம்பரைக்கு குருவாய் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட மகாமுனிவர் சபைக்கு வர வேண்டும். சீக்கிரம் கொண்டு வா. ஐயா குருநாதாரா, எங்கள் சூரியகுல பரம்பரைக்கே குலகுரு வசிஷ்ட மகாமுனிவர் நினைக்க வேண்டாம். அண்ணன் 14 ஆண்டு கால வனவாசத்தை முடித்து ராவண சம்மாரத்தை முடித்து இது அயோத்திபுரிக்கு வந்து விட்டார். இதனால் வரைக்கும் பாதாட்சி சிம்மாசனத்தில் இருந்தது. இன்று அண்ணனுக்கு நீங்கள் பட்டாபிஷேகம் மணிமுடி சூட்டி வைக்க வேண்டும். அவற்று சொல்லட்டும். ஹரிராமா
Mama
தாய்மார்கள் தந்தவர்களே, இப்போ ராமனுக்கு பட்டாசம் கொடுத்தாச்சு. அதனால் உங்கள் கையில் உள்ளத அந்த ராமபுரம் கரத்துல கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாவம். ஆமா, செய்த பாவம் எல்லாம் தெரியும். ஓகே ஓகே. ராமபுரம் தேவியும் பங்கிலிருந்து லட்சுமி தேவியும் அண்ணாமலையாரை எல்லாரும் கார்த்திகை தீபத்தை பாருங்காடி எங்க பாவத்தை கிட்டவே வருங்காடியே. கார்த்திகை தீபத்தை பாருங்காடி நம் பாவத்தை கிட்டவே வருங்காடியே. அண்ணாமலையாரை எல்லாரும் தோத்திர செய்திடுவோமா. திருக்குழ அண்ணாமலையாரை எல்லாரும் தோத்திர செய்திடுவோமா. பூரத்திலும் கோபுரமா நடுவில் ஒரு மண்டபமா மண்டபதர்சனம் பாருங்காடி அந்த மகாதேவனை வெட்டுங்காடி. மண்டபதர்சனம் பாருங்காடி அந்த மகாதேவனை நந்தி தரிசனம் பாருங்காடி உள்ள நாதன் இருக்கிறார் வெட்டுங்காடியே. நந்தி தரிசனம் பாருங்காடி உள்ள நாதன் இருக்கிறார் வெட்டுங்காடியே. என்ன இருக்கிற பாவந்தாலும் எப்ப வருவாரு சொல்லுங்காடியா. என்ன இருக்கிற பாவத்தூரம் எப்ப வருவாரு சொல்லுங்காடியா. புராணங்கள் எல்லாம் தயாபரமான நாமோ கண்டங்களாய் அறிவிக்க வந்த நாமம் அங்குள்ளோர் இங்குள்ளோர் ஆகவாய் அறிவிக்க வந்த நாமோ லோகமாகவே பன்னக செய்து பள்ளி கொண்டிட்ட நாமம் பரதேச திருநேச பரவாசம் பகவானது திருநாமம்.
கையில குடுத்து ஒழுங்குபடுத்தாம, கையில குடு. இல்ல, கையில குடு.